உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்க மேல் அவர் அன்பா இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்க நம்பினா நிச்சயம் அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருவார். இந்த இயேசுவை நம்பி விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா நிச்சயம் அவர் உங்கள் வியாதியை சுகமாக்குவார். இந்த இயேசுவை நீங்க நம்பி விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா இந்த இயேசு பிரபு கிட்ட நீங்க பேதிஞ்சு நீங்க பிரேயர் பண்ணினா ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயம் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை தருவார். உங்க கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதான் பூமியில வந்து வாழ்ந்தார். அவரு பூமியில வந்த நாள் முதல் அவர் சிலுவையில மரிக்கிற வரைக்கும் எல்லா மனிதனுக்கும் நன்மை செய்கிறவராக தான் அந்த பூமியில வாழ்ந்தார். கண்ணு தெரியாத ஒரு குருடன், அவனை நடக்க முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது, ரோடுல உட்காந்து பிச்சை எடுத்துக்கொண்டே இருப்பான். அதுல போடுற சில்லறைய எடுத்துக்கொண்டு போய் ஏதோ ஒரு இட்லியோ ஒரு உணவை வாங்கி சாப்பிட்டு வாழ்வான். ஆனா அப்படிப்பட்டவன் ஒரு பிச்சைக்காரன், கண்ணு தெரியாத ஒரு குருடன், இயேசு அந்த வழியை வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு இயேசுவை உள்ளத்தில் விசுவாசித்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். அவனை எல்லாரும் சொன்னார்கள், நீ டாக்டர் கிட்ட போனே, நீ ட்ரீட்மெண்ட் பார்த்த, ஆனாலும் உனக்கு சுகமாகல, ஏன் இயேசுவை கூப்பிடுறேன்னு. இல்ல, டாக்டரால முடியாதது இனி இயேசுவால முடியும். டாக்டர் சுகமாக்க முடியாது, ஆனா இயேசு எனக்கு சுகம் தருவார் என்று அவன் இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிட்டு அவன் குருடனுடைய கண்களை தொட்டு அவன் கண் பார்வை திறக்க முடியாது செய்தான். அவன் கண்களை திறந்து வானத்தையும் பூமியும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனையும் இயேசு கிறிஸ்துவையும் தன்னுடைய சாயலையும் அவன் பார்த்து அவன் உள்ளம் சந்தோஷம் அடைந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி நீங்க பார்த்திருப்பீங்க. பஸ் ஸ்டாப் ஆண்டு, ரயில்வே ஸ்டேஷன் ஆண்டு பல இடத்துல பார்த்திருப்பீங்க. அவன் கையெல்லாம் குஷ்டரோகமா இருக்கும், முகமெல்லாம் குஷ்டரோகமா இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கும். யாருமே குஷ்டரோகி கிட்ட போகவோ அவன் கிட்ட பேசவோ அவன் கிட்ட பழகவோ மாட்டோம். அவன் சொந்த பந்தம் கூட, அவங்க கூட பிறந்தும் கூட ஒரு குஷ்டரோகி ஓரமா ஒதுக்கிடுவாங்க. வீட்டுல யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த தொழுநோய் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவனை ஓரமா ஒதுக்கி வைத்திடுவாங்க, அவங்க குடும்பத்துல இருக்கிற நபரு. ஆனா அப்படிப்பட்டவன் இயேசு அந்த வழியை வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு இயேசுவை விசுவாசித்து இயேசுவை நம்பி உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே உன் சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கும். டாக்டர் கைவிட்டாங்க, சொந்த பந்தமெல்லாம் என்னை ஒதுக்கிட்டு, எனக்கு கூட பந்தங்களா என்னை ஒதுக்கிட்டாங்க. ஏன் எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட என்னை வீட்டுல சேர்த்துக்காம ஓரம் ஒதுக்கிட்டாங்க. இந்த ரோட்ல இருந்துக்குன்னு அங்க இருக்கிற உணவு சாப்பிட்டு நான் வாழ்கிறேன், என் குஷ்டரோகத்தை சுகமாக்கும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இயேசு கிறிஸ்து என்ன செய்தா தருமா? ஒரு குஷ்டரோகனை பார்த்து நம்ம இறக்கப்பட்டு ஒரு 10 ரூபாய் கொடுப்போம், அவ்வளவுதான். அதுவும் தூரமா நின்று தட்டுல போட்டு போவோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தா தெரியுமா? அந்த குஷ்டரோகிட்ட போய் அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார். அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாகும் என்று இந்த பரிசுத்த வேதத்திலே சொல்லி இருக்கிறார். அதோடைய அர்த்தம் என்னவென்றால், மகனே நீ சுகமாகி இந்த உலகத்தில் நீ நல்லா வாழ வேண்டும், அதுதான் என் உள்ளத்தில் இருக்கிற பெரும் ஆசை சொல்லிதான் எனக்கு சித்தம் இருக்கிறது. நீ நல்லாகி நல்லா வாழணும் சொல்லி 4 பேர் மத்தியில் நீ வெட்கப்பட்ட இடத்துல, நீ உன்னை அவமானப்படுத்துற இடத்துல, உன்னை தள்ளின இடத்துல நீ நல்லா வாழ வேண்டும் சொல்லி அவனை சுகமாக்கி வாழ வைத்தான். அந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை மூலியமாக, இந்த சத்தத்தின் மூலியமாக, அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னைக்கு இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்களை ஊழியக்காரர்களாய் பார்க்கலாம், ஆனா இந்த வார்த்தையை உங்களோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல இருக்கலாம், இல்ல எங்காவது உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில வியாதி இருக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நிறைய மாத்திரை போறேன், சுகமாகல, ஸ்கேன் எடுத்திருக்கிறேன், ஆபரேஷன் பண்ணி இருக்கிறேன், ஆனாலும் சுகமாக முடியாம நான் இருக்கிறேன், படுத்த படிக்க இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லை என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கண்ணீரோடு நீ இருக்கிறாயா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயா? இந்த இயேசுவை நம்பிப்பா.